நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 16 வயசு ஒரு பெண்ணுன்னு சொல்கிறத ஒரு குழந்தை கஞ்சா சேல்ஸ் பண்ணி காவல்துறையில் எப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி சென்றுட்டு இருக்கு. அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏன் கேள்விக்குறியாகுதுன்னா, மது மற்றும் கஞ்சாவோட விற்பனை அதிகம். 21 காலகட்டத்தில் ரொம்ப கடுமையாக அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் மதுவை படிப்படியாக குறைப்புன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் குடும்பத்தோடு நின்று கருப்பு கொடியை காமிச்சாரு, கருப்பு சட்டை போட்டார், தன்னுடைய மகனோட நின்று கை காமிச்சாரு. தமிழ்நாடு முழுசும் போராடினாங்க. ஆனால் அதே மது இன்னைக்கு 50,000 கோடியை கடந்து 55,000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத கஞ்சாவோட சேல்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் மது விற்பனையோட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு பள்ளியிலையும், ஒவ்வொரு கல்லூரியிலையும் டாஸ்மாக் கடைகளோட அதிகமாக விற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 16 வயசு ஒரு பெண்ணுன்னு சொல்கிறத ஒரு குழந்தை கஞ்சா சேல்ஸ் பண்ணி காவல்துறையில் எப்படி பேசிகிட்டு இருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 60,000-70,000 கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது விற்கக்கூடியவங்களை இது வரைக்கும் காவல்துறையோ இல்லை முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு இது வரைக்கும் கைது செஞ்சதே கிடையாது. இதை பயன் பண்ண நடிகர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கஞ்சாவை விற்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க்கை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படலை. திமுகவுடைய ஒரு கவுன்சிலருக்கோ, ஒரு எம்எல்ஏக்கோ, ஒரு எம்பிக்கோ தன்னுடைய தெருவிலையோ தன்னுடைய தொகுதியிலையோ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடு கூட கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு தொழில் செய்ய முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ரோடு போட முடியாது. உடனே நின்றுடுவாங்க கமிஷனுக்காக. ஆனால் தெரு தெருவா வைக்கிற கஞ்சாவோட சேல்ஸு திமுக நிர்வாகிகள் தெரியாதா? இல்லை காவல்துறையை யார் அவங்களோட பணியை செய்ய விடாமல் நிப்பாட்டுறது? அப்போ இவ்வளோ பெரிய சேல்ஸுக்கு எப்படி டாஸ்மாக் கடையில் அங்கீகரிக்கப்பட்ட கடை இருக்கிற மாதிரியோ டூப்ளிகேட் கடை தமிழ்நாடு முழுசும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டி 10 ரூபாய் எடுத்து மிகப்பெரிய மோசடி இருக்குன்னு பெரிய பெரிய ஏஜென்சிகள் சொல்கிறாங்களோ, திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மாக் மூலியமாகவும் டூப்ளிகேட் மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸு அது மூலமா வரக்கூடிய பணம், வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும். இதில் பல்வேறு திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உடன்பட்டிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கஞ்சாவுடைய சேல்ஸோடைய முக்கியமான நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. காவல்துறையை முடக்கி வச்சிருக்காங்க, யாரையும் கைது செய்யப்படாம. இல்லைன்னா எப்படி ஒவ்வொரு தெருவிலையும் விற்கிறது? 16 வயசு குழந்தை எப்படி ஒரு கஞ்சா சேல்ஸை பண்ண முடியும்? பீகார்ல இருந்து வந்த ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு கொலை பண்ணி தூக்கிற அளவுக்கு நடக்குன்னா, பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு பட்ட மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதினாங்க. என்ட்ரன்ஸ் 828 போஸ்டிங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செகண்ட் லெவலில் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எக்ஸாம் ரூம் போனாங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சென்டென்ஸை மாற்றி அனுப்பிச்சு விட்டு நடுவில் எக்ஸாமினேஷன் கேன்சலுங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதற்கு பின்புலம் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் மீது நடத்திய இடி ரைடா, இல்லை அந்த இடி ரைட் மூலம் வெளிவந்த டாக்குமெண்ட்ஸா? ஒவ்வொரு அரசு பணிக்கும் 25 லட்சம் 35 லட்சம்னு ஊழல் செய்கிறாங்களே, அதோடைய ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுக்கான வெளிப்பாடா? இது வரைக்கும் மொத்தம் 40 வருஷமா இருந்த முதலமைச்சர்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் வாங்கி வச்ச கடன் 4 லட்சம் கோடினா, இந்த 5 வருஷத்துல 9 லட்சம் கோடி முடிஞ்சு 10 லட்சம் கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது திராவிட மாடலா இல்லை கடன் மாடலா? அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அது சரியா கையாளுதுன்னு நினைக்கிறீங்க?
அதிமுக எதிர்கட்சியா செயல்படாதனால தான் இன்னைக்கு டிவிக எதிர்கட்சியா செயல்பட்டு இன்னைக்கு டிவிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி நிகழ்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அதோடைய தேர்தலில் நீங்க பாப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே வரணும், அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் உங்க கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனைகளை பேசினாங்க. கரூருடைய பிரச்சனை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலான கட்சி தலைவர் வெளியே சொல்றதுக்கும் ஒரு கட்சி தலைவர் வந்தால் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பை சார்ந்து நாங்கள் காவல்துறையோடைய பர்மிஷனை நாட வேண்டிய சுச்சுவேஷன் எங்களுக்கு இருக்கு. ஒரு 30 வருஷ வாழ்க்கையில் நம்பர் 1 ஆகிறதுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வீட்டில் யாரும் சும்மா இருந்து சினிமா துறையில் நம்பர் 1 ஆக முடியாது. 18 மணி நேரம் உங்களுக்கு தெரியும் சினிமா துறையை பற்றி. 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் அந்த இடத்த நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ 18 மணி நேரம் உழைச்சி அவருடைய துறையில் நம்பர் 1 இருக்கிறவருக்கு அந்த துறையை தூக்கி போட்டுட்டு இந்த துறையில் நம்ம மக்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணோம்னா அவர் 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் ரோட்டில் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். மராத்தான் மாதிரி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் காவல்துறையோட பர்மிஷன் என்ன சொல்லுது? எஸ்ஓபி நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு பத்திரிகையாளர் எஸ்ஓபியை படிங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி எஸ்ஓபியை பதிவு பண்ணதே கிடையாது. 30 நாள் ஆகும். மக்களுடைய பாதுகாப்புக்கு அந்த கட்சி கூட்டம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. அவர் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போறாரு? அடுத்த 30 வருஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கை 40 வருஷத்துக்கு நான் சாவர வரைக்கும் அரசியல் சொல்லிட்டு வந்துட்டாரு. மலேசியாவிலே பார்த்துருப்பீங்க. அப்போ எங்களுடைய பர்மிஷன் நாங்கள் கேட்குறோம். இப்போ கூட சேலத்தில் கேட்டோம். அவங்க என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க? 5000 பேர் கீழேனா நாங்கள் உடனே கொடுத்துருவோம். 50,000 பேருனா எங்களுக்கு 40 நாள் ஆகும், 30 நாள் ஆகும். 40 நாள் ஆச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிடும். 40 நாளுக்கு ஒரு கூட்டம் போகிறதா இருந்தால் எலெக்ஷனே முடிஞ்சிடும் எனக்கு. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? அப்போ அவங்களோட நோக்கம் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்துங்கிறாங்க. நாங்கள் உடனே பர்மிஷன் கேட்டுறோம். ஓகே, நாங்கள் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்திக்கிறோம். அதுக்கான இடத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இதுதான் நாங்கள் போலீஸை கேட்டுக்கோம். ஒவ்வொரு தலைவருக்கும் உரிமை இருக்கு. எந்த பிரச்சார களத்தை எப்படி உருவாக்கணும்? பெரியார் ஒரு பிரச்சார களத்தை உருவாக்குவார், அண்ணா உருவாக்குவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சார களம் இருக்கும். இன்றைக்கு பிரச்சார களம்ங்கிறது மொபைலுக்கு போயிருச்சு. எல்லாரும் பழைய அப்டேட்ல இருக்காங்க. நாங்க அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு கைபேசிக்கு அவர் பேசுறதெல்லாம் போயிருச்சு. அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க சொல்றீங்க சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் என்ன? தேர்தல் அறிக்கையில தான் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். திமுக பேச்சுவார்த்தை பண்ண சொல்லுங்க. என்ன பார்த்து கஷ்டி கேட்டிருக்கீங்க? காங்கிரஸோடைய கிரீஷ் சார் 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அறிவாலயத்துக்கு வெளியே பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை குழு அனுப்புவாங்க. ஆனா அறிவாலயத்துக்கு வெளியே நிக்க வச்சுட்டு பேசி அவங்க பாடி நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கேட்ட திறக்கவே மாட்டாங்க. தலைவர் 234 தொகுதியிலையும் மனுவை வாங்க சொல்லிட்டாரு. எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், 1 மணி நேரத்திலேயே 10,000 அப்ளிகேஷன்ஸ் ஃபில் ஆகி ஆன்லைனில் போட்டுட்டோம். யார் ஆஃபீஸ் வராதிங்கன்னு சொல்லிட்டோம். நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும். 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக நின்றே வெல்ல முடியும். இன்பனுடைய தாத்தா யாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்றா? இன்னைக்கு யார் ரிலீஸ் பண்றா? இன்பநிதி, ரெட் ஜெயண்ட் அவங்க ஃபேமிலியில் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சா? பொங்கல் முடிஞ்சு ஜாலியாக ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களா? வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? அதுக்கு பர்மிஷன் யார் கொடுக்கணும்? பொதுவாக சொல்லுங்க. யூஏ சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? சென்ட்ரல் தானே. எங்க படம் என்னாச்சு? எங்க படம் நீங்க சொல்றீங்களே பிஜேபியோட மறைமுகம் இருந்தால் முதல் நாளே எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோர்ட்டுக்கு போனோம்? இன்னைக்கு வரைக்கும் ஏன் சண்டை போடணும்? லாஸ்ட் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னாரு? நான் இங்கே எந்த அழுத்தத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய அரசியலை நான் சரியாக செய்வேன். தமிழ்நாட்டில் எந்த தொழில் யார் வேணா செய்யட்டும். அவங்க தொழிலை எந்த விதமான அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் தொழிலை செய்யணும். அப்படி ஒரு முதலமைச்சர் எங்க தலைவர் வருவார். சட்ட ரீதியான போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, சட்ட ரீதியான போராட்டத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கோம்ல, ஓப்பனாக பதிவு பண்ணிட்டார் அவர். இது மாதிரி எந்த அழுத்தத்துக்கு வரமாட்டோம். அவர் நடிகர்ல இருந்து வெளியாகி ஒரு கட்சியுடைய தலைவர் ஆயிட்டார். கட்சியுடைய தலைவராகி மக்களுடைய பிரச்சனைக்கு போயிட்டார். வெறும் நடிகராக இருக்கும் பொழுது தன்னுடைய தொழிலாளர்களுக்காகவும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்காகவும் ஒரு பிரச்சனைனா போய் எந்த முதலமைச்சர்கிட்ட போய் நின்னாரு, ஃபைட் பண்ணார். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்காக. இன்னைக்கு ஒரு தலைவரான பிறகு தொழிலை தனியாக பிரித்து மக்களுடைய பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அந்த ஆண்டு பொதுக்குழுலையும் அவர் பேசினார். ஏன் ஒரு முஸ்லீம் கூட திமுகவில் முஸ்லீம் தோழர்களை எம்பியா நின்று கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணல? ராஜிபா கொடுப்பாங்க, கூட்டணி இருக்கவங்க கொடுப்பாங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் தோழர்கள் எம்பி ஆக்க மாட்டாங்க. ஆனா இவங்க தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்.
அந்த பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய நடிப்பு தான் அவங்க படத்தை பிஜேபி ரிலீஸ் பண்ணோம், நாங்கள் ஓல்டாகி நிற்போம். இன்னைக்கு டிவிக்கு வந்த பிறகு குழுவும் போட முடியல, பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்க முடியல. பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா எல்லாரும் இங்கே வந்துருவாங்கன்னு ஒரு பயம். முதல் முறையா திமுகவுடைய வீக்னஸ் இங்கே தான் தெரியுது. இந்த 10 வருஷம் திமுக கூட்டணியோடைய கூட்டணி கட்சி தலைவராக இருக்க மு க ஸ்டாலினோட பயம் எங்க இருக்குன்னா, ஒரு பேச்சுவார்த்தை கூட குழு போறது கூட பயந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. இங்கதான் இந்த கூட்டணியோட வலு இழந்துருச்சு. அதனால நாங்க 234 தொகுதி ஜெயிப்போம் நாங்க சொல்றோம். திமுக 22% மேல ஓட் பேங்க் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்றேன், பிசிகேக்கு கிட்டத்தட்ட தலித் சகோதரர்கள் 1,20,00,000 பேர் இருக்காங்க. அப்போ 1,20,00,000 பேருக்கான ஒரு பிரதிநிதியா இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா 40 வருஷமா உழைச்ச இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திருமானனுக்கு 6 தொகுதினா இங்க எங்க சமூகநீதி இருக்கு? தலித் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு 6 தொகுதி கொடுத்தா எங்க சமூகநீதி இருக்கு? கம்யூனிஸ்ட் சோழர்கள் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலும் 70% தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிக்கிறாங்க. இது வரைக்கும் திமுக தொழிலாளர்கள் பிரச்சனைனா போராடினது கிடையாது. ஆனா அவங்களுக்கு 6 தொகுதி. முஸ்லீம் மக்கள் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். அப்ப சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய 12% கிறிஸ்துவ தோழர்கள், இஸ்லாமிய தோழர்கள் 12% மக்களுக்கு எத்தனை தொகுதி? 2 தொகுதி. அப்ப திமுகவுடைய சமூக நீதி கூட்டணியிலே கிடையாது. இன்னைக்கு சேப்பாக்கத்துல பேன் பண்ணுவாங்க, நாளைக்கு பஸ் கண்டக்டருக்கு பதிலாக விசிலுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொடுப்பாங்க என்ன, அப்புறம் போலீஸுக்கு விசில்லாம் பிடிங்கிடுவாங்க. அப்படி ஜீவா போட்டாலும் போடலாம். என்ன எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசில் 2 கை வச்சு விசில் அடிச்சிட்டு இருப்பாங்க எங்க பசங்க. கரூர் விஷயத்துல சிபிஐக்கு கோரி போடப்பட்ட பெட்டிஷன் போலி பெட்டிஷன் சொல்லி அந்த விக்டிம்ஸ் கோர்ட்ல ஆஜரானாங்க. நீங்க எல்லாம் திமுக மிரட்டி போட வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சிடி நூறுகுமார் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த விக்டிம்ஸ் அதுல ஒருத்தர் செல்வராஜ் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் என்ன மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சார். ஃபர்ஸ்ட் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட என் பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லிட்டு என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி போட்டாருன்னு அவர் சொன்னாரு. ஷர்மிளா அவர்கள் அவங்க கணவன் என் குழந்தை 6 மாசமா இருக்கும்போது விட்டு போயிட்டாரு பன்னீர்செல்வம். ஆனா அவர் சிபிஐ வேணும்னு பெட்டிஷன் போடுறாரு. தாவேகாவும் பன்னீர்செல்வம் தொடர்பு இருக்கிறாங்க, பன்னீர்செல்வம் தாவேகா தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க அது திமுக மிரட்டப்பட்டு போடப்பட்டு சொல்றீங்க. சீரியல் டிராமா மாதிரி இவர் தொடர்பு இருக்காரு, அவர் தொடர்பு இருக்காருன்னு சொல்றீங்களே, ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷம் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனை நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான், நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. பெட்டிஷனர் நானு. பேசுறது கேளுங்க, ஒரு நிமிஷம் பேசுறது கேளு. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம்? எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. திமுக பிரிவுல தான் நடந்துச்சு. திமுக எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஐ என்கொயரியில சொல்லியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? பெட்டிஷனரா நான் போனேன். எங்களுடைய பெட்டிஷன் என்ன, இங்க எஸ்ஐடி போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும்? அந்த பெட்டிஷன் யார் போட்ட? திமுகவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெட்டிஷன் யார்? திமுக இருந்தா பெட்டிஷன் போட்டான். அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழி அந்த பெட்டிஷன் போட வச்சாரு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லீகலா நீ கேட்டீங்க, நானும் பதில் சொல்றேன். திமுகவோட உள்ளடி அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க, நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல. நீ முதல்ல டக்குன்னு மட்டும் லாஸ்டா என்ட்ரி நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுத முடியுமா? நான் எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும். நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஏ எழுதணும். அப்ப மதுரையில் இங்க சென்னையில் வந்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி. யார் நடிச்சது? முதல் நைட் மகேஷ் பொய்யாமொழி. யார் பலன் நடந்துச்சு? உதயநிதி. இதெல்லாம் சேர்ந்தா கரூர் நடந்துச்சு. அப்ப அதுக்கு நாங்க இங்க எஸ்ஐடி நடக்கூடாது, நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம்.